அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி பல்லார்கள் 4 வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாயிருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார் கூற்றாயினவாறு விளக்ககளி கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடியேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே குடலோடு தோடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில ஆற்றேன் அடியேன் அதிகை கடில விரட்டான தூரை அம்மானே விரட்டான தூரை அம்மானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மாசி மாதம் 8ஆம் நாள் குருவாரம் வியாழக்கிழமை. சப்தமி திதி காலையில் 8:05 வரை இருக்கு. பின்னாடி அஷ்டமி வந்துடுது, தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கு பைரவருக்கு உகந்த நாள், பைரவ வழிபாடுக்கு ரொம்ப சிறப்பான நாள். விசாக நட்சத்திரம் காலையில் 11:47 வரை இருக்குது. பின்னாடி அனுஷ நட்சத்திரம் வந்தது. சித்த யோகம் அந்த பூராமே சித்த யோகம் தான் இருக்குது. ராகுகாலம் வியாழக்கிழமை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. குளிகம் 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் இன்று எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் பகவான் கும்பத்தில் இருக்கார். அந்த சூரியனோட புதனும் இருக்கார். அவரோட சனி பகவானும் சேர்ந்து இருக்கார். சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். சந்திர பகவான் விருச்சிகத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் அப்படியே அதிலே மிதுனத்திலே இருக்கார். குரு பகவானும் ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் மீனத்தில் இருக்கார். சனி பகவான் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டார், அதிலே இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். அவர் சித்திரை 13ஆம் தேதி அங்கே இருக்கார். கேதுவும் கன்னியில் இருக்கார். இது இந்த கிரகத்தினுடைய ஒரு நிலவரம். இன்று மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்று குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா உச்சம் பெற்றிருக்காரு. 2-7 கூடிய ஒரு உச்சம் பெற்றது நல்ல அமைப்பு. அதனால் இவருக்கு அந்த குரு அந்த இடத்துல இருக்கிற வரையும் இப்போ இவருக்கு பொருளாதார கஷ்டம் வராதுன்னு சொல்கிறது. ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அந்த சுக்கிரன் செய்வார். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி, பொருளுக்கு அவர் தான், பொருள் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அதனால் அவருக்கு நல்ல நிலைமை. குரு பலமாக இருக்கார், அதுவும் நல்லது அவருக்கு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ மேஷராசிக்கு இந்த 3 கிரகங்களும் நல்ல பலமாக இருக்கிறது. அதனால் இது நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இதை நான் எப்போவுமே அந்த காரியம் நடக்கும் இந்த காரியம் நடக்கும் பிரித்து சொல்கிறதில்ல. மொத்தத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை பூர்த்தி பண்ணிக்குவோம். கவனமாக அவங்கவுங்களுக்கு தேவைன்னு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் நம்ம பண்ணிட முடியாது. எல்லா காரியத்தையும் ஒரே இதில் நம்ம ஒரு பேச்சு கூட நம்ம எல்லாத்தையும் பண்ணிட முடியுமானா முடியாது. ஏதாவது ஒன்று செய்யலாம். அதனால் அதுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. எது தேவையோ அதை கவனமாக செயல்படுத்துங்க. அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்குரிய காலம். கவனமாக செய்யுங்கள், பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு
ரிஷபராசிக்கு சனி 10ல், ராகு பகவான் வந்து எப்படி இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று அவரும் 11 இருக்கார். அதனால் இந்த குரு தான் உங்களுக்கு சரியில்லை. இருந்தாலும் இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதனால் ரிஷபராசி என்பதில் கொஞ்சம் இடமாற்றங்கள்லாம் இருக்குது. பதவி வந்து ஏதாவது பதவி மாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இப்போ சொந்த ஊருக்கு வர்றதுக்கு கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. இல்லை பதவி உயர்வு எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் போகலாம். வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றதா இருந்தால் போகலாம். வீடு மாறலாம். சொந்த வீடாக கட்டியிருந்தால் குடி போகலாம். இதுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல அமைப்பு இருக்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு. அடுத்து மிதுனராசி என்பவர்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்காங்க. தேவையில்லாத என்னத்தையாவது விரயங்களை உண்டு பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ராகு வந்து 5 சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. தொழில் நன்றாக இருக்கும். வருமானம் வரும். ஆனால் செலவு அதிகமாகும். பார்த்து என்னென்ன செலவுகள் பண்ணணுங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. நல்ல செலவுகளாக செய்யுங்க. சுப விரயங்களாக செய்யுங்க. சுப விரயம்னா இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யுங்க. அன்பான மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேற ஒன்றும் பயப்படாதீங்க. தொழில் நன்றாக இருக்கிறது. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குது என்றால், இன்றைக்கு குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து குருவனுடைய பார்வையில் இருக்கார். குருவை சந்திரன் பார்க்குறாரு, சந்திரன் குரு பார்க்குறாரு. பார்வையினால 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க. நல்ல அருமையான நாள். இன்றும் நாளையும் அந்த பார்வை வருகிறது. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இது நல்ல நாள். நல்லது நடக்கும். நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான சிம்ம ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு இருப்பது கொஞ்சம் கெட்ட பேரெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்தோம்னா மேலதிகாரிகிட்ட ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். படிவாக நடந்து கொள்ளுங்கள். கடை வச்சுருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கிட்ட படிவாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் அவங்கள்ட்ட பொறுமையாக அன்போடு பேசி அவங்கள வியாபாரத்தை பண்ணுங்க. பிரச்சனைகள் வந்து கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதை வந்து நீங்கள் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வந்து எப்படின்னா பேச்சை குறைச்சிக்கிட்டு காரியத்தில் கவனமாக இருங்கள். மௌனம் சர்வார்த்த சாதனம். மௌனமாக இருப்பதே உத்தமம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மௌனமாக முடியாது. மௌனமாக இருந்தோம்னா நம்ம தொழிலாம் பண்ண முடியாது. பேசிதான் ஆகணும். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். கன்னிராசிக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கார். பாக்கி எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, குரு 9ஆம் இடத்துல இருந்தால் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் குழப்பம் இல்லாமல் தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் உங்களுக்கு குரு 9ல், சனி 6ல் இருக்கார். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணும். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து துளாராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் குரு புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். புதுசாக வந்து முதலீடெல்லாம் செய்யாதீங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. சித்திரை தான். ஆமாம், பங்குனியும் சித்திரையும் இருக்குது. அதனால் வைகாசி 1ஆம் தேதியிலேருந்து அருமையாக இருக்குது. அதனால் இந்த குரு பேச்சுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல பலன் தந்துடும். அதனால் பங்குனி பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல காற்று வீச ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் நல்ல இடத்துக்கு இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு போனாருன்னா ஒரு காரியத்தை தடை பண்ணுவார். அதனால் இப்போ நீங்கள் எப்படி சித்திரைக்குள்ளே எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். நல்லது நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல நாள். நல்ல காரியங்களாக நடைபெறும். தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன நல்ல நாள் கேட்டீங்கன்னா, சனி பகவான் 3ல், ராகு 4ல், குரு வந்து 6ல் இருக்கார். இருந்தாலும் இந்த கிரகங்கள்லாம் 2ம் பலமாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல இருக்க குரு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுப்பார். அதனால் உடல்நிலையிலே ஜாக்கிரதையாக இருந்துங்க. இந்த அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு. எல்லாம் தொழில் ஸ்தானத்துக்கு நன்மை. அதனால் தொழில் நன்றாக இருக்கும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கிரகங்கள்லாம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கிறது. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 காலம் இருக்கிறது. நான் ஒரு 1.5 ஆண்டுகள் 18 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடியும் நேரம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த வயசாக இருந்தாலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் 5ல் இருக்கார். அருமையான அமைப்பு. ராகு பகவான் 3ல் இருக்கார். அதுவும் நல்ல அமைப்பு.
அதனால் 7.5 சனி பகவானுடைய காலம் இருந்தாலும் ராகுவும் குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. நன்மைகளே நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். மகர ராசி என்பவர்கள் யோசிச்சு பண்ணுவீங்க, யோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டீங்க, யோசித்து கவனமாக நடந்து கொள்வீர்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு கிரகங்கள்லாம் சரியில்லை, எந்த காரியத்தையும் ஒத்தி போடாதீங்க, புதுசாக எதையும் செய்யாதீங்க. 7.5 காலம் இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு இப்போ 4ஆம் இடத்துல இருக்காது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. இந்த சித்திரை 28ஆம் தேதி குரு பயிற்சி வராரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அன்பான மீனராசி அன்பர்களை உங்களுக்கும் 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. அதனால் நீங்கள் பார்த்து குழப்பம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது கஷ்டம் இருக்கும், காரியங்கள் நடந்துடும். குழப்பம் இருக்கும், காரியங்கள் நடந்துடும். குழப்பம்னா என்ன? இதை செய்வோமா, இது வேண்டாமா, இங்கே இருப்போமா, வேறு எங்கேயும் போயிடுவோமா, அந்த மாதிரிலாம் குழப்பங்கள் வரும். ஆனால் காரியங்கள் நடந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த குரு இப்போ உங்களுக்கு 3ல் இருக்காரு, அடுத்து 4ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 4ஆம் இடமும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் சரியாக இருக்காது, அதனால் பார்த்துங்க. அந்த குருனுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. அதனால் அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை இந்த 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க. சனிக்கிழமைக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் வைத்துட்டு வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுவோம். மறக்காமல் இந்த வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அந்த பாடல் ஞான சம்பந்தர் பாடியது, அந்த பாடலை நீங்கள் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் காலை மாலை 2 வேளையும் பாராயணம் பண்ணிங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அன்பான நேயர்களே, நம்ம ஜாதகத்தில் நமக்கு கிரகங்கள் சரியில்லை, எங்களை ஜாதகம் சரியில்லை, என் புள்ள பிறந்த ஜாதகம் பாடாப்படுத்துது அப்படின்னு நம்ம புலம்பிக் கொண்டே இருக்காமல் அதுக்கு நாம் என்ன செய்யணும், என்ன வழிபாடெல்லாம் பண்ணணும், நம்ம எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிந்தது. காசு செலவு பண்ண முடியலை அப்படின்றான், நம்ம உடம்பால் செலவு பண்ணலாம் இல்லையா? உடம்பை செலவு பண்ணலாம். என்ன உடம்பு செலவு பண்ணணும்? கோயிலுக்கு போகலாம், கூட்டலாம், பெருக்கலாம், குப்பையெல்லாம் கிடந்தலாம், அள்ளி போட்டலாம், வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடலாம், கோவிலை சுத்தமாக வைக்கலாம் இல்லையா? இதை நம்மளால் பண்ண முடியுமா இல்லையா? ஒரு வாயினால் நல்லது செய்யலாம் இல்லையா? நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச நன்மையை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், சிவனுடைய நாமத்தை, இறைவனுடைய நாமத்தை பாராயணம் செய்யலாம். எப்பொழுது பார்த்தாலும் சங்கரா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இல்லையா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய எப்போ பார்த்தாலும் அந்த தாரகம் வந்துடும். அந்த சிவாய நம்ம சிந்திப்பாருக்கு அபாயம் பொருள் ஆளும் இல்லை. ஆகவே நம்ம இறைவனை நாடி அவருடைய நம்ம நாமத்தை நம்ம உச்சரித்து கொண்டு இருக்கிற போது நமக்கு கட்டங்கள் எல்லாம் வராது. கட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். மனிதனாக பிறந்துட்டோமையானால் அந்த பிறப்பினுடைய கடமை நம்ம பூர்த்தி பண்ணித்தான் ஆகணும். அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. ஆனால் கொஞ்சம் வரலாம். அந்த இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த இறைவன் நல்லருள் செய்து நமக்கு கட்டங்களிலிருந்து நம்மளை வெளியாக்கி நமக்கு வாழ்வதற்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். அது நம்பிக்கையோடு நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் இருக்கிறது. நமக்கு ஜாதகங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவ்வளவு நம்ம இறைவனை நாடுகின்ற பொழுது, இறைவனுக்கு நாம் பணி செய்கின்ற பொழுது, நம்மளால் முடிஞ்ச காரியத்தை இறைவனுக்கு நாம் செய்கின்ற பொழுது நமக்கு இறைவன் நல்லருள் காட்டுவார், நிச்சயமாக நல்ல வழியை காட்டுவார். அதனால் அன்பான நேயர்களை நமக்கு ஜாதகத்தையும் கடவுளையும் குறை கொண்டிருக்கக்கூடாது. ஜாதகம் சரியில்லை, கடவுள் என்னை சோதிக்கிறார், 7 சனி என்னை ஆட்டி படைக்கிறார், அஷ்டம குரு என்னை அஷ்டம சனி என்னை போட்டு அஷ்டம சனி நடக்குது பாடாப்படுத்துகிறார். அப்படி அஷ்டம சனி உங்களை என்ன பண்ணும்னா புதுசாக எதையும் செய்ய விடாது, வேற ஒன்றும் பண்ணாது, உடம்பெல்லாம் படுத்தாது. அதெல்லாம் தவறாக சொல்கிறாங்க. அஷ்டம சனி புதிய முயற்சிகள் அஷ்டம சனி தொட்டது தொடங்காது. புதுசாக ஏதாவது தொட்டிங்கன்னா அது முன்னேற்றம் அடையாது. அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் இறைவனுடைய நாமம்தான் நமக்கு முக்கியம். நமக்கு எத்தனையோ நாமாவளிகளில் பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் நமக்காக அரும்பாடுபட்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நான் சொன்னது ஔவையார் சொன்னது. ஆலயத்தை நம்ம தொழுவது சாலவும் நன்றுன்னு ஔவை பிராட்டி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளால் முடிந்தது வரையும் ஆலயத்திற்கு போய் நம்மளால் முடிந்த ஒரு பணியை ஒரு பத்திரம்
ஏதோ ஒரு பத்திரம் இருக்குது, வில்வ பத்திரம் இருக்குது, இல்லைன்னா புஷ்பங்கள் இருக்குது. ஏதாவது வீட்டில் ஒரு 2 செடியை வச்சு தண்ணியை ஊற்றி அதில் வளர்கிற பூவை பறித்து கொண்டு அந்த சுவாமிக்கு சாத்தலாம், அது பூஜைக்கு கொடுக்கலாம். வில்வ மரம் வளர்த்து வில்வ பத்திரம் பறித்து கொண்டு போய் இறைவனுக்கு சாத்த சொல்லலாம். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் இல்லையா? முடியாதது நம்ம செய்ய வேண்டாம். முடிஞ்சவங்க செய்கிறாங்க, முடிஞ்சதை நம்ம செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம அந்த இறைப்பணியை நாம் செய்து வந்தவையானால் நம்ம கட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலையாகி நல்லருள் கிடைக்கும். எல்லா மக்களும் நலம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானையும் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.